வெல்கம் டு EduSprint Academy. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த IBBS RRB 2024 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நிறைய வேகன்சியை விட்டுருக்காங்க. ஸோ அந்த நோட்டிபிகேஷன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் போதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ நோட்டிபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2024க்கான ரீஜனல் ரூரல் பேங்க் RRB எப்பொழுதுமே இதுதான் ஃபர்ஸ்ட் விடுவாங்க இல்லையா? ஸோ இந்த வருஷம் விட்டுட்டாங்க. ஸோ இதோட அப்ளை பண்ற டேட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 7/6/2024. ஸோ இன்னையிலேருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூன் 7th இருந்து ஜூன் 27க்குள்ள அப்ளை பண்ணிருங்க. அண்ட் தென் இது என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா ஜூன் 27 க்ளோஸ் ஆகுது. அண்ட் தென் நம்மளோட ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஆகஸ்ட் 2024ல. அண்ட் அதோட ரிசல்ட்டுமே அது லாஸ்ட்லேயே விட்டுருவாங்க. ஸோ அதோட லாஸ்ட்ல அப்படி இல்லைன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல விட்டுருவாங்க. அண்ட் தென் மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபர்ல இருக்கும். சரியா? அண்ட் தென் அதோட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜான்வரியில வந்துடும். ஸோ ஜான்வரியில டோட்டல் ரிசல்ட் வந்துடும். ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோல. ஸோ அதோட எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா குரூப் பி, அதாவது கிளர்க் இருக்கு இல்லையா, மல்டிபர்பஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு ஏஜோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா 18 to 28 இயர்ஸ் இருக்கணும். சரியா? ஸோ குரூப் பி மல்டிபர்பஸ் அப்ளை பண்றவங்க 18ல இருந்து 28க்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இயர் வைஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 96 ஜூன் 2. ஸோ அதுக்கப்புறம் பார்ன் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். அது மாதிரி 2006 ஜூன் 1 அதுக்கு முன்னாடி பார்ன் ஆனவங்கள அப்ளை பண்ணலாம். சரியா? இந்த இயருக்கு நடுவுல பார்ன் ஆனவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். எதுக்குன்னா நான் ஜென்ரலா சொல்றேன். சரியா? ஸோ SC ST OBCக்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன் உண்டு உங்களுக்கு. அண்ட் தென் ஃபார் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா above 18 years to below 30 years, 18 to 30. ஸோ அதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 3 1994 அதுக்கப்புறம் பார்ன் ஆனவங்க. அண்ட் தென் 2006 மே 31 அதுக்கு முன்னாடி பார்ன் ஆனவங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 வந்துட்டு நமக்கு கிடையாது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, SC STக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு, OBCக்கு 3 இயர்ஸ் உண்டு. அதாவது 28னா அதுக்கப்புறம் +5, 28 30 அப்படின்னா அதுக்கப்புறம் +5 +3. சரியா? அண்ட் தென் OBCக்கு 3 இயர்ஸ். ஸோ PWBDக்கு வந்துட்டு 10 இயர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ அதுக்கான எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபர்பஸ்க்கு எனி டிகிரி. ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் தென் லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும். அண்ட் தென் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் அதே தான், எனி டிகிரி அண்ட் தென் லோக்கல் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டிகிரி. எனி டிகிரி மட்டும் இல்லாமல் அந்த டிகிரி இன் அக்ரிகல்ச்சரு, ஹார்டிகல்ச்சரு, ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல் 1னாலும் சரி மல்டிபர்பஸ்னாலும் சரி, ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ SC ST PWBDக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 170 rupees. ஸோ ரெண்டும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுவோம். மல்டிபர்பஸ்க்கு 175 அண்ட் தென் ஸ்கேல் 1க்கு 175 தான். ஸோ அதர்ஸ் அதாவது ஜென்ரல் OBCல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே 850 rupees. அண்ட் தென் எக்ஸாமோட பேட்டர்ன் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். ஸோ மல்டிபர்பஸ்க்கு என்னென்ன போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டி. ஸோ இது RRBன்றதுனால என்ன கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது ப்ரிலிம்ஸ்ல. ஸோ ப்ரிலிம்ஸ்ல பார்த்தோம்னா வெறுமனே ரீசனிங் 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ். அண்ட் தென் ஆப்டி 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ். டோட்டலா 80 கொஸ்டின் 80 மார்க்ஸ். டைமிங் என்னது 45 minutes. காம்போசிட் டைம் தான். ஸோ உங்களுக்கு செக்ஷனல் டைம் கிடையாது, ஓவராலா 45 minutes. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், 80 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் அதே தான், 40 கொஸ்டின், ஆப்டில 40, ரீசனிங்ல 40, டோட்டலா 80 கொஸ்டின் 18 மார்க்ஸ் அண்ட் 45 minutes. காம்போசிட் டைம் தான். மெயின்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 200 கொஸ்டின் 200 மார்க்ஸ். ஸோ கொஸ்டின் வேரியேஷன் எதுல பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்ல 40 கொஸ்டின் 50 மார்க்ஸ். அண்ட் தென்
ஆப்டியும் 40 கொஸ்டின் 50 மார்க்ஸ். மற்றது எல்லாமே கம்ப்யூட்டர் பார்த்தோம் அப்படின்னா 40 கொஸ்டின் 20 மார்க்ஸ் 0.5 தான். அண்ட் தென் ஜெனரல் அவேர்னஸ்க்கு 40க்கு 40, இங்கிலீஷும் 40க்கு 40 தான். ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 2 ஹார்ஸ் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஸ்கேல் 1க்கும் அதே பேட்டர்ன் தான். ஆப்டி வந்துட்டு 40 கொஸ்டின் 50 மார்க்ஸ், ரீசனிங் 40 கொஸ்டின் 50 மார்க்ஸ், அண்ட் தென் கம்ப்யூட்டர் 40 கொஸ்டின் 20 மார்க்ஸ், இங்கிலீஷ் 40க்கு 40 தான், அண்ட் தென் ஜெனரல் அவேர்னஸ் 40க்கு 40, டோட்டலா 2 ஹார்ஸ். ஸோ இது ஸ்கேல் 2, 3க்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி. ஸோ இதை அப்ளை பண்ற ஃபீலாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாக தான் விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் இருக்கு இல்லையா? ஸோ தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வேகன்சினா டோட்டலா 377 விட்டுருக்காங்க. சரியா? 377 வேகன்சி. அதில் எஸ்சிக்கு 71, எஸ்டிக்கு 3, அண்ட் தென் ஓபிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜெனரலுக்கு 101, 20 வந்து அந்த இடபிள்யூஎஸ்க்கு அண்ட் 182 ஜெனரலுக்கு. ஸோ டோட்டலா கிளரிக்கல் போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபர்பஸ் 377 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸ்கேல் 1 பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 110 விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலா 110 வேகன்சிஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாகவே விட்டுருக்காங்க. ஸோ எஸ்சிக்கு 16, எஸ்டிக்கு 8, அண்ட் தென் ஓபிசிக்கு வந்துட்டு 29, இவங்களுக்கு இடபிள்யூஎஸ்க்கு 5, ஜெனரலுக்கு 52. ஸோ நெக்ஸ்ட் இது அப்ளை பண்ண என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வேணும். ஸோ எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோ, உங்களோட சைனு, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா? ஸோ உங்களோட ஃபோட்டோ வேணும், சைன் வேணும், லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷனு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ அந்த டிக்ளரேஷன் என்னன்றது கீழே கொடுத்துருப்பாங்க. சரியா? அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோட பிக்சல் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 20 KB to 50 KBக்குள்ள இருக்கணும் ஃபோட்டோ. அண்ட் தென் சிக்னேச்சரும் பார்த்தோம் அப்படின்னா சிக்னேச்சர் கேபிட்டல்லாம் போட்டுறக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ல தான் போடணும். அண்ட் தென் ஃபோட்டோட சிக்னேச்சரோட சைஸ் பார்த்தோம்னா 10 KBலேருந்து 20 KB இருக்கணும். அண்ட் தென் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அது 20 KB to 50 KB இருக்கணும். அண்ட் தென் டிக்ளரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை தான் நம்ம எழுதணும். ஒரு ஷீட்ல பிளாக் பென்ல எழுதி நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணும். எந்த இடத்துலயுமே என்ன பண்ணிடக்கூடாது, கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? ஸோ இதுதான் ஐ டேஷ், அந்த இடத்துல உங்க நேம், அதுக்கப்புறம் ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் பிரசன்ட் தி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆஸ் அண்ட் வென் ரெக்வயர்ட். ஸோ இதை எழுதி நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 KBலேருந்து 100 KBக்குள்ள இருக்கணும். சரியா? ஸோ இந்த வருஷம் நல்ல வேகன்சி வந்திருக்கு. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ எடுஸ்பிரிண்ட் அகாடமில பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஸ்பெஷல் பேங்கிங் பேட்ச் வந்து கம்மிங் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கான டீடைல்ஸ் எது வேணும் அப்படின்னா எடுஸ்பிரிண்ட் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.